அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான உளுந்தங்கஞ்சி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேங்க. ஒரு கப்பு நம்ம வந்து வெள்ளை உளுந்துக்கு ஒரு 1/4 கப்பு பச்சரிசி சேர்த்து அதையும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டேன். ரெண்டையும் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃப்ளேவருக்கோசரம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஒரு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்த தூளில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்கும் போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் பசும்பாலும் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே இறக்கிடுங்க. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான். ஃபைனலாக தேங்காய் துருவி போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.